நீங்க கும்பிடக்கூடிய கடவுள் எதா இருந்தாலும் அவர் தான் நம்ம எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருக்கிறாரு. எல்லா சார்பாகவும் எங்களுடைய காதலும் வந்தும் இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் உங்களுடைய அன்பை நம்ம சாருக்கு கொடுக்கும் பொழுது சாருடைய வாழ்க்கை இன்னும் பிரமாதமா இனி இந்த ரிட்டையர்மெண்ட்காகவும் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையும் அன்பால நிரப்புறதுக்கு தான் சாருக்கு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு நாள் சார் மற்றவங்களுக்கு நிறைய அன்பை கொடுத்து வாழ்க்கையில வளமாகினாரு. இனிமேல் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம எல்லாரையும் வளப்படுத்துறதுக்காக தான் இந்த காலம். ஸோ இனி நிறைய பணிகளும் நிறைய சுமைகளும் நம்ம சாருடைய தோல்ல அன்பாக ஏற்றப்பட்டுள்ளது. ஸோ அந்த அன்பை அவர் இன்னும் வாழ்க்கையில மேலும் எடுத்து பெறுகிறதுக்காக உங்களோட அன்பான வார்த்தைகள் கொடுத்து சாரை எல்லாரும் வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நல்ல ஒரு கைத்தட்டலோடு இந்த விழாவை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கைத்தட்டல் இது இல்லை, இந்த ஆட்டம் போக்காட்டம் இது செல்லாது. ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு கைத்தட்டல் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த கைத்தட்டலே ஒரு வித்தியாசமா இருக்கும். சாரு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு நன்றி உணர்வா இருக்கும். நம்பர் 1 அப்படின்னு சொன்னா ஒரு தடவை அடிக்கணும். நம்பர் 2 அப்படின்னா 2 தடவை அடிக்கணும். நம்பர் 3னா 3 தடவை அடிக்கணும். அப்பதான் நம்ம எல்லாரும் நேரத்துல ஒண்ணா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ நான் ஆரம்பிக்கிற ஒரு டெஸ்ட் தான் இது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 2, 3. தேங்க்யூ. ஒரு நல்ல இனிமையான தருணம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து அனைவருக்கும் நன்றி. ஸோ டெஃபினட்டா வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா ஒரு மாற்றமும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையா செல்லப்பருடைய பணி சிறந்த பணியாக கருதப்படுகிறது. அவருடைய பணி நாட்டு மக்கள் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் சிறந்ததாக கருதப்படுது. அதனால் அவர்களை இந்த மட்டும் பெரிய சாரோட இந்த விழாசார விழா வந்து எப்போதுமே பிள்ளைங்க கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த பிரச்சனைகள் எப்போவுமே பேசிட்டு இருப்பாங்க. சார் எனக்கு ஒரு 15 வருஷமாக தான் எனக்கு பழக்கம். ஆனால் அந்த முறை என்னுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சார்ட்டு ஒரு யோசனை கேட்டு அவங்களோட அறிவுரை இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. சார் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்க வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க ஸ்கூலில் நடக்கிற ஒரு அலுவலகம் ஒவ்வொரு வாரமாக சொல்லிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எந்த வழியில் கொண்டு வந்துருக்கிறாங்க, படித்த பிள்ளைங்களுக்கும் எந்தெந்த லெவலில் இருக்கிறாங்க, அப்படி பயங்கரமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்துக்குமே பழகிட்டு இருப்பாங்க. அரசு ஆணை அவங்க வெளியில் வந்து தான் ஆகணும். அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ இன்னும் அது எங்கள் கூட இன்னும் நிறைய இந்த மாதிரி வழிகாட்டுதல்கள் நாங்கள் இருப்போம். ஸோ சாருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பயணித்த அந்த கல்வி பணியில் 24 ஆண்டுகள் சாரோட பயணம் செய்தவர். இந்த முறையில் உங்கள் சாரை வெளியில் நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீங்க. ஸ்கூலுக்குள்ள எப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிட்ட வந்து ஆசிரியர்கள் தான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அதை அனுபவித்தது எங்கள் பள்ளி அனுபவத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து குழந்தைகள் வந்தாலும் அந்த குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே செய்து கொடுத்து அவனை நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பணியை செய்வது நம்முடைய ஆசிரியர்கள். ஏன்னா அவரை பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் மட்டும் இல்லை, ஸ்கூல்ல பள்ளியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைடாக இருந்தாலும் சரி, கல்வியில மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அகடமிக் சைடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் செல்லப்பன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இல்லைன்னு சொன்னா அந்த இடம் முழுமை வராது. அந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர்களுடைய மத்தியில் ரெண்டாவது விட்டுக்கலாம், பணியாளர்களுடைய மத்தியில் சொன்னா கூட விட்டுக்கலாம். ஆனால் மாணவர்கள் மத்தியில் அந்த அளவுக்கும் மனதளவில் இடம் பெற்றவர். அவர் எங்கே போனாலும் சரி, நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு எலெக்ஷன் நோக்கி போறோமா, இல்லை வங்கிக்கு போறோமா, இல்லை அரசு அலுவலகங்களுக்கு போறோமான்னு சொன்னா முதல்ல கேட்கக்கூடிய பேர் என்னன்னு சொன்னா, செலவுல சார் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களா, இருக்காங்களா,
அப்படின்னு தான் கேட்போம். அந்த அளவுக்கு மாணவர்களுடைய மனதிலே ஆழமாக புதைந்து நிற்பவர் நம்முடைய ஆசிரியர். அவரால் என்னுடைய பள்ளி உயர்ந்து இருக்கிறது, பெருமை அடைகிறது. அந்த வகையில் நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அதுபோன்று இன்னொரு வாழ்க்கையில் இன்னொரு பாதைக்கு அடியெடுத்து வைக்கின்றார்கள். அந்த பாதை செவ்வனே அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஆசிரியருக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆனால் மனது இருக்கிறது. ஆனால் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் குடும்பத்தினரும் தானுமாலையுடைய அருளாலும் ஸ்ரீ சாலியினுடைய அருளாலும் எல்லோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் சார்பில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து நம்ம சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு இடம் நமக்கு கண்டிப்பா தெரியாது. எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயுமே நம்மளால டக்குனு பகிரவும் முடியாது, ஒரு சொல்யூஷனை தேடவும் முடியாது. நம்ம தங்கி நிற்கும் போதெல்லாம் நான் ஒரே ஒரு வார்த்தையை எப்போ மனசுல வச்சிருப்பேன், இறைவன் வந்து நேரடியா வரமாட்டார், அவர் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் இந்த வாழ்க்கையில கொடுத்து எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற பலருக்குமே ஒரு வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு விதையா இருக்கிறது யாருன்னு சொன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லல, என்னுடைய ஆழ் மனதுல இருந்து பேரன்போடு தான் சொல்றேன். எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிஜ குரு வந்து சார் தான். இதை நம்ம எல்லாரும் இனிமேல் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. முந்தைய அடிக்கடி கூப்பிடுறேன், சார் வாங்க சார், சார் வாங்க சார் அப்படின்னு. இனி நிறைய வாங்க சார்னு கூப்பிடலாம், நிறைய கேட்டுக்கலாம், நிறைய மேம்படுத்தலாம். இன்னும் ரொம்ப ஆழமா அவரை பத்தி சொல்லணும்னா இந்த வாழ்க்கை பாதையில நம்ம எல்லாருமே நம்மளை விசாரிச்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஆனா தான் படித்த துறை ஒன்றாக இருந்தாலும் அவர் தமிழ்ல பேசக்கூடிய விதமும் சரி, தமிழ்ல அவர் விளையாடக்கூடிய அந்த நயமும் சரி என்னை இன்னைக்குமே கொள்ளை கொண்டுட்டு இருக்கக்கூடியது. ஸோ உங்களுடைய இந்த விஷயம் உங்க பேர குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு சென்றடையணும். உங்களுடைய அன்பும் இந்த பேராதரவும் எங்க எல்லாருக்கும் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். இதுக்கு நீங்க இன்னும் நிறைய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக எப்பவும் உங்களுக்கு நிறைய காதல் கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க அந்த காதலை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. எங்க வாழ்க்கையை மேலே ஏற உங்க வாழ்க்கை என்னைக்குமே ஒரு ரோல் மாடல் டு பி ஃபாலோட் இஸ் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் கமிங் அவுட் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட். நீங்க எனக்கு பாபா கொடுத்த ஒரு பெரிய வரம். லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் மை டியர் அப்பா. நீங்க எனக்கு ஒரு பெரிய அண்ணா வயசு தான், ஆனா நான் உங்களை என்னோட அப்பாவாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு இறைவன் கொடுத்த வரம், நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். லவ் யூ சோ மச் சார், தேங்க்யூ. யார் வேணாலும் நீங்க பேசலாம், அவங்க எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஏன்னா வாழ்க்கையில நம்ம வந்து யாரையும் வாழ்த்தாம நம்ம போறதை விட ஒரு வார்த்தையாவது நம்ம அன்பை பரிமாறும் பொழுது அந்த அன்பு இன்னும் வாழ்க்கையை வளப்படுத்துது. ஸோ சொல்லாத இருந்த காதலை விட சொல்லிய காதல் பெரிதுவாங்க. காதல் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே நாம பரிமாறப்பட வேண்டிய ஒரு அழகான பொக்கிஷம். ஸோ உங்க மனதுல நம்ம சாருக்கு ஏதேனும் அன்பை பரிமாறணும்னு நினைச்சீங்கன்னா ஆழ் மனதுல இருந்து ரொம்ப தாராளமா வந்து இப்ப பரிமாறிக்கலாம். The stage is yours. இங்க யாருமே இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். இங்க வந்து ரத்தத்தால தான் நம்ம இணைக்கப்படணும்னு இல்லை. அன்பு அப்படிங்கிறது நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் கொடுக்கிறது தான். ஸோ நாமளும் அதை திரும்பி கொடுத்தா இன்னும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ யார் வேணாலும் நீங்க வந்து பேசலாம். இதுக்கு வயது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, யார் வேணாலும் பேசலாம். வாங்க. எங்க கோயில்ல ஒவ்வொரு நாளும் பாடுறதுக்கு நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஆள். ஸோ இவங்க பாடலை எங்களை வளப்படுத்துற மாதிரி அவங்க வார்த்தை வந்து சாரை இப்ப சந்தோஷப்படுத்த போகுது. வாங்க வாங்க. அவங்க பாட்டாவே பாட போறாங்க, வயிறுக்கு வரப்பதான். தனியாக இருக்கிறீர்கள், எப்போதாவது உங்களுக்கு ஏதாவது வேணுமென்றால் உடனே நீங்க போன இடத்துல நல்ல வருமா சொல்லக்கூடிய ஓடி வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு அதற்கு எப்போவுமே நான் சந்தோஷப்படுவேன். என் கடன் வந்து இறைப்பணி செய்வதே என்று நாகரச பெருமான் வந்து எப்போதுமே எல்லா கோவில்களும் போய் நல்ல ஒரு வழிபாடுகள், அதாவது அந்த கோவிலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இதை நடத்திவிடுவார்கள். அவர் வழியே இந்த ஞான சம்பந்த பெருமானும் அவரையே குருவாக செய்து பண்ணார். பணியை முடித்து ஆசிரியர் பணியை முடிக்கவில்லை, பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய ஆசிரியர் பணியை முடித்து நீ நமக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து நமக்கு நல்ல கருத்துக்களை இதுவரை செய்தது போல இன்னும் நெடுங்காலம் அவர் நமக்கு சொல்லித் தந்து நம்மை வாழ்த்துவார் என்பதில் நமக்கு ஐயமில்லை. எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு
முக்கியமான ஃபங்க்ஷனில் நிறைய மீட் பண்ணுறோம். செல்லப்ப சார் எனக்கு 6 வருஷமா 16 அவங்க